நம்ம சின்ன வயசுல இருந்து இப்போ வர பாக்குற கார்ட்டூன்ஸ்லாம் ரியல் லைஃப்ல வந்தா எப்படி இருக்கும்ல அப்படின்னு யோசிக்காம இருந்திருக்கவே மாட்டோம். நிஜத்துல நடக்க முடியாத விஷயங்கள்ல நடக்க வைக்கிறது தான் இந்த கார்ட்டூன்ஸோட ஹைலைட்டு. ஆனாலும் சில ஆச்சரியமான மனுஷங்களை நம்ம வாழ்க்கையில பார்க்க முடியும். அப்படி ஒரு மனுஷன் தான் செயின்ட் நிக்கோலஸ். யார் இவரு, அப்படி என்ன ஆச்சரியப்படுற அளவுக்கு பண்ணிட்டாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும். கிறிஸ்மஸ்னாலே நமக்கு ஞாபகம் ஒரு விஷயம் என்ன? ஸ்டார்ஸ், கிறிஸ்மஸ் ட்ரீ, சாண்டா கிளாஸ், கேக், இப்படி பல விஷயங்கள் இருக்கு இதுல என்ஜாய் பண்றதுக்கு. இதுல முக்கியமான விஷயம் சின்னவங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் பிடிக்கிறது அப்படின்னா சாண்டா கிளாஸ் தான். இந்த சாண்டா கிளாஸ் உண்மையிலே இருந்திருக்காரா, உண்மையிலே கிஃப்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காரா, வண்டியில வருவாரா அப்படின்னு நமக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கும். யோசிச்சு பார்த்தா உண்மையிலே அப்படி ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் தான் இந்த ஆச்சரியப்படுற மனுஷன் சொன்னோம் இல்லையா, செயின்ட் நிக்கோலஸ். அவர் தான் இன்னைக்கு நம்ம சாண்டா கிளாஸ்னு கொண்டாடுற கேரக்டரோட ரியல் லைஃப் சாண்டா கிளாஸ் தான் இந்த செயின்ட் நிக்கோலஸ். இவர் 4வது நூற்றாண்டுல பிறந்திருக்காரு. ஒரு வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர் தான். தாங்கிட்ட இருக்கிறத மத்தவங்களுக்கு கொடுத்து உதவணும் அப்படின்ற இயேசுவோட வார்த்தையை பின்பற்ற விதமா தன்னோட அம்மா அப்பா விட்டு போன சொத்தை எல்லாத்தையும் நோயால கஷ்டப்படுறவங்களுக்கும் ஏழைங்களுக்கும் கொடுத்து உதவி இருக்காரு. என்ன மனுஷன்ல. இவர் சர்ச்சில் ஒரு பிஷப்பாவும் இருந்திருக்காரு, அதாவது கடவுளுக்கு ஊழியம் செய்யறவங்க. நிக்கோலஸ் ஜெருசலேமுக்கு பயணம் பண்ணிருக்காரு. அந்த டைம்ல ஒரு நாள் நைட் மட்டும் தங்குறதுக்காக ஒரு வீட்டுல அடைக்கலம் கேட்டிருக்காரு. அந்த குடும்பம் ரொம்பவே ஏழையான குடும்பம். அவருக்கு 3 பொண்ணுங்க. அந்த காலகட்டத்துல பொண்ணுங்களை சீக்கிரம் கல்யாணம் பண்ணல அப்படின்னா அவங்கள ப்ராஸ்டியூட்டுக்கு அனுப்பிடுவாங்க. இதை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்ட அந்த அப்பாவுக்கு என்ன பண்றதுனே தெரியல. நிக்கோலஸ் கிட்ட தன்னோட கஷ்டத்தெல்லாம் புலம்பி தூங்கியாச்சு. காலையில விடிஞ்சு பார்த்தா நிக்கோலஸ் இல்ல. ஆனா அங்க அந்த 3 பொண்ணுங்களுக்கும் தேவையான பொன் பொருள் எல்லாமே இருந்துச்சு. இந்த குடும்பத்துக்கு ஒரே ஷாக். அப்போ இது கடவுளோட வேலையா தான் இருக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சிச்சு இந்த 3 பொண்ணுங்களுக்கும் அந்த பொன் பொருள் எல்லாம் வச்சுட்டு போனது நிக்கோலஸ் அப்படின்னு. இந்த மாதிரி எத்தனையோ மக்களுக்கு செயின்ட் நிக்கோலஸ் உதவி பண்ணியிருக்காரு. அதுல ஒண்ணுதான் இது. ஒரு ரகசியமான பரிசு பொருள் கிடைச்சாலே அது நிக்கோலஸ் தான் வச்சிருப்பாரு அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு அவரோட ஒரு வழக்கமாவே இருந்திருக்கு இந்த பழக்கம். கிஃப்ட்ஸ் கொடுக்கறதுக்கு நம்ம சாண்டா கிளாஸாவோ இல்ல ஒரு சாக்கு பைய தூக்கிட்டு வீடு வீடா போகணும்னு அவசியம் இல்லை. இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவினாலே போதும். விஷ் யூ ஹாப்பி கிறிஸ்மஸ்.